வெல்கம் டு மோஷிஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் 7 வகையான கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்னியுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் இட்லி தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு 3 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுவதுமாக வரமிளகாய் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மிளகாயை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய், 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்காதீங்க, ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்காமல் மீடியமான பதத்துக்கு சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த சட்னிக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சுட சுட இட்லி தோசையோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் பஞ்சு போன்ற சாஃப்டான இட்லியோட இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இட்லி தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கார சட்னி அரைச்சி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் 2லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு நான் 20 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்து இந்த ரெண்டுமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு எல்லாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 6 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே சேர்த்துக்கங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு
ரொம்ப வழுவழுனும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதுங்க. சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு குண்டா இட்லியை சுட்டு வச்சிங்கன்னா கூட ஒரே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசையை உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதில் ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க. பொன்னிறமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கணும். நம்ம சேர்த்துருந்த புதினா தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம வதக்கின பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பாக வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை வழுவழுன்னு வேணும்னாலும் இந்த சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க, தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவும் சட்னியோடு சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்பயும் போல் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னியில் இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் சிறுதானிய இட்லி தோசையோடு இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னி அரைச்சி வச்சுட்டு இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், எத்தனை தோசை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, அடுத்து ஒரு 7 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு பின்பக்கத்தில் இந்த மாதிரி 4 கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வந்துடுங்க.
இந்த பக்குவம் வர வரைக்கும் தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம், இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னி கசந்துரும். இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதில் காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்து கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி இருக்கணும், மிளகாயும் நல்லா வறுபட்டுருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். தோலோடு சேர்த்து இந்த சட்னி செஞ்சிடாதீங்க. தோல் உரிச்சிட்டு இந்த சட்னி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு 2லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் கூட இந்த சட்னியை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதில் தண்ணி சேர்க்காமல் குறகுறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன மிக்ஸி ஜாராக இருக்கிறதுனால 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், சட்னி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வழுவழுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துருங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி வேக வச்சுருந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. மதுரை முருகன் இட்லி கடைகளில் சாப்பிட்டு அதே டேஸ்ட்லேயே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட இட்லியோட இந்த மாதிரி ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னு கணக்கே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட ஆவி பறக்கிற இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான பூண்டு கார சட்னியை எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு 7 வரமிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை இலைகள், 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த சட்னியை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சட்னி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும், தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகி வந்துடுங்க. ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான பூண்டு கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க.
இந்த சட்னியை வச்சுட்டு சூடான இட்லியோட சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னு கணக்கே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான அவிச்ச சட்னி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பணியாரம், கல் தோசையோடு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னியை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் 6 தக்காளியை நல்லா கழுவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு நான் 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரம் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வத்தலும் தக்காளியும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியும் வத்தலும் தண்ணியில் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் வத்தலும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. தக்காளியில் உள்ள ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் சட்னியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான அவிச்ச சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, கல் தோசை, பணியாரத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல காரசாரமான டேஸ்டியான தண்ணி சட்னி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 10 பல் பூண்டு, 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு முக்கியமான பொருள் வந்து தக்காளி தாங்க. நல்லா பழுத்த தக்காளியை 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக இருக்கணுங்க. விதைகள் எதுவும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. சட்னி இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கல்லுப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சட்னி நல்லா சலசலன்னு கொதிச்சு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும்.
ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு, 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துக்கோங்க. சட்னியில் இட்லி மாவை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி பிடிச்சிரும். அதனால் சிம்மிலேயே வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கல் உப்பு சேர்த்து மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவி மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல காரசாரமான தண்ணி சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, கல் தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சூடான இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரோட்டு கடை தண்ணி சட்னியை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பாய், தேங்க்யூ.